இன்னைக்கு காலைல நம்ம 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு சப்ஜெக்ட் எழுதிட்டு நம்ம நேராக ஜாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு 4 கிலோமீட்ரு கிராஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வேர்க்கடலை அவிச்சு வச்சுருந்தாங்க அம்மா. வேர்க்கடலை அப்படியே ஆனியன்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மாடிக்கு போயாச்சு. கொய்யா பழம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். கொய்யா பழம் எதுவுமே இல்லை, எல்லாமே காயாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை. இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து பூரி வித்து சன்னா மசாலா சாப்பிட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் வெளில கிளம்புற மாதிரி இருந்துச்சு. காருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம் சர்வீஸ்க்கு, ஜென்ரல் சர்வீஸ்க்கு. ஸோ அதனால் 10 மணிக்கு நம்ம கூப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது வந்து நல்ல சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, ட்ரைவ் பண்ணுறதுக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது மழைடா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி சரியான மழை வெளுத்து வாங்கிடுச்சு. நம்மளும் வந்து கார் சர்வீஸ் விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. ஏன்டா நம்ம ஜாப் கார்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணுறதுனால வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பெருசாக இல்லை. ஸோ வந்து ஜஸ்ட் ஆயில் சேஞ்சு ப்ளஸ் ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வண்டி விட்டாட்டு ரிட்டர்ன் வரும்போது சரியான மழை. ஸோ வந்து நம்மளாட்டையும் வர முடியல. அவங்கள்ட்ட கெஸ்ட்டு கார் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு நம்மளும் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு 3:30க்கே கால் பண்ணியிருந்தாங்க. 6:00 வந்து வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்மளும் வந்து கார் எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது அந்தளவுக்கு பெரிய மழை இல்லை. வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய கார் இருந்ததுனால வந்து நம்ம கார் டெலிவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நான் எடுக்கிறதுக்காட்டியும் 7:30 ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு எல்லா காரையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், சர்வீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறையா ஆக்சிடெண்ட் ஆகி கார் கிடந்துச்சு. ஏன்டா வந்து ஹைரைடரு புது காரு. ஆக்சுவலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 8 மந்த்து தான் ரன்னிங்கில் இருந்திருக்கு. அப்படியே ஆக்சிடெண்ட்டு, சரியான ஆக்சிடெண்ட்டு. அந்த காரை வந்து போட்டு கவர் பண்ணி வச்சுருந்ததுனால ஷோ பண்ணி காட்ட முடியல. நான் கேட்டேன் அங்கே போய்ட்டு இன்சூரன்ஸில், அங்கே ஏதாச்சும் இந்த வண்டி திரும்ப கிளைம் பண்ணினா ஃபுல் கிளைம் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அது ஃபுல் கிளைம் ஆகாது, இது வந்து அப்படியே ஸ்பேருக்கு தான் போகும் அப்படின்ட்டாங்க. புது காரு, ஏதோ சம்திங் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இதெல்லாம்ன்ட்டு. நம்மளும் வந்து கார் எடுத்துகிட்டு ஃபைனலாக வெளில வந்தாச்சு. நம்மளுக்கு கார் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சர்வீஸ்க்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 8,300 கிட்ட வந்துடுச்சு. சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சந்திப்போம். ஓகே, பை பாய்.